வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்கீங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி எல்லாருமே வந்து அடையாள அட்டை வாங்கி வச்சுருப்பீங்க, உறுப்பினர் கார்டு. அது இப்போ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டாக கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பேப்பரில் ஜெராக்ஸ் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு, இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கார்டு வரப்போகுது. அதுக்காக இப்போ அந்த அமைப்பு சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ரீசன்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து அதில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் 30/12/2025க்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். நீங்கள் அப்படி செஞ்சு முடிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து வராது. அதனால் நீங்கள் வந்து நிறைய இந்த திருமண உதவித்தொகை அந்த மாதிரி நீங்கள் எது அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாரத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது. உங்கள் தற்போதைய புகைப்படத்தை உடனடியாக tnuwb.tn.gov.in என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக தொழிலாளர் உதவி ஆணையத்தில் போயும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் என்ன மாதிரி நம்ம வந்து பதிவு பண்ண முடியும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாருங்கள் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே உள்நுழைவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்குன்னு வந்து பதிவு எண்ணுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பதிவு எண்ணை பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். பதிவு எண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல கடவுச்சொல்லுன்றதை அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பர்த்டே டேட்டு தாங்க போடணும். உங்களுடைய பர்த்டே டேட் எக்ஸாம்பிள் வந்து 15/1/1993 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, 15/1/15/01/1993 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிடும். உள்ளே என்ட்ரி ஆனதும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். போர்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய பேர், கணவரின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இதிலேயே வந்துடும். பிறந்த தேதி, என்ன எதனால் எந்த போர்டு நேமில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா, அப்டேட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே நீங்கள் போகணும். அதில் போயிட்டு ஒர்க்கர் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சர் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தேவையில்லை. அப்படி இல்லைன்னும் போது நீங்கள் மறுபடியும் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.